வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோங்க. ரயில்வே அமைச்சர் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். ஒரு புதிய பாதை அமைய இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதை தான், அது இரண்டாவது பாதையாகவும் மாற இருக்கிறது. அது எந்த பாதை, அதனால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதற்கடுத்து போத்தனூர் அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது. போத்தனூர் அப்படிங்கிறது இரண்டாக பிரியும். இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய ரூட் ஒன்று, அதே மாதிரி பாலக்காடு நோக்கி டைரெக்டாக போகக்கூடிய ஒரு பாதை, இன்னொன்று பொள்ளாச்சி நோக்கி செல்லக்கூடிய பாதை. அந்த பொள்ளாச்சி நோக்கி செல்லக்கூடிய பாதை மீண்டும் பிரிந்து பாலக்காட்டை இணையக்கூடிய வகையில் சுற்றி போகக்கூடிய ஒரு பாதை. ஆனால் பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூரில் இருந்து பாலக்காட்டுக்கு ரயில்கள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இதை பைபாஸாக பயன்படுத்தும் திட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போத்தனூரில் இருந்து பொள்ளாச்சி வழியாக பாலக்காட்டுக்கு இரண்டாவது ரயில் பாதை அமைப்பதற்கான இறுதிக்கட்ட ஆய்வுக்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. அப்படி ஒப்புதல் வழங்கி இருக்கிறதுனால உடனே இந்த திட்டம் வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆய்வு பணிகள் எல்லாம் முடியணும், அதற்கான சர்வே எல்லாமே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் கூடிய விரைவில் இந்த பாதை அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருப்பதாகவே தெரிகிறது. உண்மையிலேயே இந்த பாதை அமையும் பட்சத்தில் நிறைய ரயில்கள் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி பாலக்காட்டில் இருந்தும் நிறைய ரயில்கள் பொள்ளாச்சி வழியாக இயக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த கோயம்புத்தூர் ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய ரூட் அப்படிங்கிறதுனால இந்த மாற்று பாதைகளில் சிறப்பு ரயில்கள் எல்லாமே பெரும்பாலும் இந்த ரூட்டில் டைவர்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான ரயில்கள் பொள்ளாச்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படியோ இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மகிழ்ச்சி. இப்போது ஆய்வுக்கான அனுமதி மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இந்த அனுமதியை பெற்று ஆய்வு செய்வாங்க. ஆய்வுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிறது முடிவாகும். ஆனால் என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த ரூட்டை இரட்டை பாதை பணியாக்குவது மகிழ்ச்சி தான். ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, திண்டுக்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதைகளை இரட்டை ரயில் பாதையாக மாற்றினாங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான ரயில்கள் கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வழியாக தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதன் மூலமாக அத்தனை தகவல்களும் அத்தனை பேருக்கும் சென்று சேரும். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.